Hi, welcome to the channel. So, in 12th standard maths exercise 1.6 so first submission பண்றோம். So, now solve the following system of homogeneous equation அப்படினு கொடுத்திருக்காங்க. So, என்ன பண்ணப் போறோம்? இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணப் போறோம். So, எந்த மெத்தட்ல சால்வ் பண்ணப் போறோம் அப்படினா ரோ ஈக்குவலன்ட் ஃபார்முலா தான் நம்ம பண்ணப் சால்வ் பண்ணப் போறோம். So, first என்ன பண்றோம்? இந்த மூணு ஈக்குவேஷனையும் நம்ம ஈக்குவேஷன் 1 இது 2 என்ன பண்றீங்க 3 ன்னு எடுத்துக்கீங்க. இந்த மூணு மேட்ரிக்ஸ் வச்சு சாரி மூணு ஈக்குவேஷன் வச்சு ஒரு மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ எக்ஸோட கோவிஷன் ஒய்யோட கோவிஷன் அண்ட் இசரோட கோவிஷன் அண்ட் ஆர்ஹெச்எஸ் வேல்யூ. ஸோ இந்த ஆர்ஹெச்எஸ் எல்லாமே என்னவா இருக்குது ஜீரோவாக தான் இருக்குது. ஸோ எக்ஸோட கோவிஷன் என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷனுங்க 3 ஒய்யோட கோவிஷன் 2 இசரோட கோவிஷன் 7. ஸோ என்ன இருக்குது 0. ஸோ இங்கே வந்தீங்கன்னா எக்ஸோட கோவிஷன் 4. ஸோ ஒய்யோட கோவிஷன் -3. So, zero coefficient -2, RHS value 0. So, here on the X coefficient 5, so Y coefficient, sorry. So, Y coefficient 9, so Z coefficient 23, so here 0. Right? So, in the matrix, take A. So, in the matrix, 0 0 matrix. So, the ரெண்டு சேர்த்து ஒரு நேம் கொடுக்கலாம். ஸோ என்ன நேம் கொடுக்கலாம்னா A bar 0 A bar 0 ஆர் A bar 1 கூட வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இப்போ இதனுடைய ரேங்க் என்னன்னு பாருங்க சார். இந்த ரேங்க் ஆஃப் A மேட்ரிக்ஸை மட்டும் பாருங்க. வாட் இஸ் த ரேங்க்? ஸோ ரேங்க் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு இங்கே 3. ரைட்? ஸோ இப்போ இதை R1 எடுத்துக்கோங்க, இதை R2 எடுத்துக்கோங்க, இதை R3 எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ரோ எக்கலன் ஃபார்மில் இந்த பாட்டை என்ன பண்ண போகிறோம் 0 பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாட்டை 0 பண்ணுறோம், அது இந்த பாட்டை 0 பண்ணுறோம். ஸோ எதை வச்சு பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற R1 இருக்கிற 3 வச்சு தான் பண்ண போகிறோம் 0 பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் R2 எடுத்துக்கிறேன். ஸோ R2 இம்ப்ளைஸ் ஸோ இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்க அப்போ 3R2 -4R1 உடனே இங்கே 0 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு R3 implies. ஸோ R3 இந்த பாட்டை 0 பண்ண போகிறோம். ஸோ இதை வச்சு தான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு R1 வச்சு. ஸோ இங்கே 3ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். இப்போ 3R3 -5R1. ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் இதுதான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு R2 எடுத்துக்கோங்க. ஸோ வாட் இஸ் R2 வேல்யூ? ஸோ R2 ஸோ என்ன பண்ண போகிறோம் 3ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ 3R2 implies. ஸோ 3ஆல் மல்டிபிள் பண்ணுவீங்க. So 3 into 4, 12. So 3 into -3, -9. So 3 into -2, -6. 3 into 0, 0. So next time we will go 4 are multiplied. So 4 into 3, 12. So 4R1 implies 12. So 4 into 2, 8. 4 into 7, 28. Here 0. ஸோ என்ன பண்ணுவோம் சப்ட்ராக்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ இங்கே சைனை சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ மைனஸ் மைனஸ் மைனஸ். ஸோ இங்கே என்ன கிடைக்கும் உங்களுக்கு 0 கிடைக்கும். ஸோ எதில் எழுத போகிறோம் யூ ஹேவ் ரைட் இன் R2. ஸோ 0. ஸோ மைனஸ் மைனஸ் அதனால் -17. ஸோ மைனஸ் மைனஸ் ஸோ -34 இங்கே 0. ஸோ நெக்ஸ்ட்டு R3 வேல்யூ பாருங்கள். ஸோ 3R3. ஸோ 3R3 ப்ளஸ் என்ன பண்ணுங்க 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ 3ஆல் மல்டிபிள் பண்ண 3 into 5, 15. ஸோ 3 into 9, 27. ஸோ 3 into 23, that is 69. ஸோ 3 into 0, 0. ஸோ நெக்ஸ்ட்டு 5R1. ஸோ 5R1 implies. ஸோ 5ஆல் இங்கே என்ன பண்ணுறோம் R1 மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 5 into 3, 15. ஸோ 5 into 2, 10. ஸோ 5 into 7, 35. ஸோ 5 into 0, 0. ஸோ இது என்ன பண்ணுறோம் சப்ட்ராக்ட் தான் பண்ணுறோம். ஸோ இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் ஸோ இங்கே தேவையில்லை. ஸோ இங்கே 0. ஸோ எதில் எழுத போகிறோம் R3 எழுது. ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பண்ணோம்னா 27 மைனஸ் தான் 17. ஸோ 69 பண்ணோம்னா இங்கே வரும் 4. 3 minus 3, 3. ஸோ 34 இங்கே 0. ஸோ R3 எழுதுகிறோம். ஸோ என்ன பண்ணுங்க இந்த ரெண்டு இந்த வேல்யூஸ் என்ன பண்ணுங்க இந்த மேட்ரிக்ஸில் எழுதுங்க. ஸோ A bar O is equal to, so R1 there is no change. 3, 2, 7, 0 அப்படிங்க.
ஸோ R2 சேஞ்ச் இருக்குது. அப்போ 0 -17 -34 இது 0. ஸோ R3க்கு வாங்க இங்கே 0 17 34 0. ரைட். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த பாட்டை 0 பண்ணுறோம். ரோ கலர் ஃபார்ம்ல நெக்ஸ்ட்டு இந்த பாட்டை 0 பண்ணணும். ஸோ இந்த நம்பர் வச்சு தான் என்ன பண்ணணும், நம்ம 0 பண்ணணும். ரைட்டா? ஸோ இது R1, இது R2, இங்கே R3. ரைட். ஸோ இப்போ பாருங்க என்ன சொல்லலாம், R3 implies R3 plus R2 போடுங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நீங்கள் +17 இருக்கு, இங்கே -17 இருக்கு. வேணா இது 0 ஆகிடும். ஸோ டேரெக்டாக போடலாம். இங்கே +34, இங்கே -34, ரெண்டுத்தையும் ஆட் பண்ண ஆகிடும் 0 ஆகிடும். அப்போ வேணா நம்ம டேரெக்டாக போடுங்க. ஸோ A or O is equal to ஸோ இதில் சேஞ்ச் இல்லை. ஸோ என்ன பண்ண போகிறோம், 3 2 7 0. ஸோ R2லையும் சேஞ்ச் இல்லை, R3 தான் நமக்கு சேஞ்ச் இருக்குது. ஸோ R2 அப்படியே எழுதிங்க. 0 -17 -34 0. ஸோ இங்கே என்ன கிடைக்கும் பாருங்க, +17 -17 0 ஆகிடும். ஸோ இங்கே 0 +34 -34 0. ஸோ இங்கேயும் 0. நெக்ஸ்ட்டு இது A மேட்ரிக்ஸ் இல்லையா? ஸோ இந்த A மேட்ரிக்ஸோட ரேங்க் என்னன்னு பாருங்க. ஸோ வாட் இஸ் த ரேங்க்? ஸோ ரேங்க் ஆஃப் A is equal to 2. ரைட்டா? ஸோ என்னன்னு, இது R1, இது R2, இது R3. ஸோ நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ ரோஸ் தான் பார்க்கணும். ஸோ இது எல்லாமே 0வாக இருக்குது. அப்போ நான்-ஜீரோ ரோவாக இருக்குது, R1 R2 மட்டும் தான் இருக்குது. அப்போ ரேங்க் ஆஃப் A is equal to 2. ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 3. ஆக்சுவலாக நமக்கு எவ்வளோ கிடைக்கணும், 3 தான் இருக்கணும். அப்போ இது லெஸ் தென் 3. ரைட்? நல்லா செக் பண்ணுங்கள். ஸோ இங்கே 2 வந்துருக்கு. ஸோ நம்ம ப்ளஸ் சம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன இருந்துச்சு, ரேங்கு 3 இருந்துச்சு. அப்போ ஒரு ரேங்க் என்ன இருக்குது, லெஸ்ஸாக இருக்குது. ஸோ அப்போ 2 less than 3. ஸோ அப்போ என்ன சொல்ல போகிறோம், ஸோ less than 3 வந்ததுனால ஸோ it has ஸோ கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறோம். ஆனால் என்ன சொல்ல போகிறோம், இது நான் ட்ரைவல் சொல்யூஷன் சொல்ல போகிறோம். ஸோ it has non-trivial solution அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மில் ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பாருங்க. ஸோ 3x, ஸோ இதெல்லாம் அது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ, இது இசடோட வேல்யூ. ஸோ 3x ப்ளஸ் 2y, ஸோ ப்ளஸ் 7z இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட் இங்கே வாங்க. ஸோ -17y ப்ளஸ் -34z இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே இசட்டுக்கு எதுவுமே வேல்யூ இல்லை. அதனால் என்ன பண்ண போகிறோம், z இஸ் ஈக்குவல் டு t எடுக்க போகிறேன். ஆமாம், t belongs to ரியல் நம்பர் இருக்குது. ஸோ t belongs to ரியல் நம்பர். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், இசட்டுக்கு பதிலாக t சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ ஈக்குவேஷன் 1 வைங்க, ஈக்குவேஷன் 2 வைங்க. ஸோ ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ z இஸ் ஈக்குவல் டு 2 இன் ஈக்குவேஷன் 2. ஸோ சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, -17y -34z. இசட்டுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், டீன் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 0. ஸோ இந்த மைனஸ் அந்த சைட் பண்ண ப்ளஸ் ஆகிடும். அப்போ 17y இஸ் ஈக்குவல் டு 34t. ரைட்? ஸோ 17 இங்கே 34 கேன்சல் பண்ணால் 2 ஆகும். ஸோ இந்த மைனஸ் அந்த சைடு கொண்டு போயிடுங்க. ஸோ அப்போ என்ன இருக்கும், y இஸ் ஈக்குவல் டு -2t. ரைட்? ஸோ என்ன பண்ண பாருங்க, ஸோ இந்த ரெண்டு வேல்யூ என்ன பண்ணுங்க, ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ ஈக்குவேஷன் 1 implies 3x plus 2 into y க்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துருக்கு, -2t. ஸோ இசட்டுக்கு பதிலாக plus 7 into t. So 7t is equal to 0. So 7 into t. So next என்ன பண்ண போகிறோம், இதை மல்டிபிள் பண்ண வருது 4. இப்போ 3x minus 4t plus 7t is equal to 0. ஸோ வந்து சப்ட்ராக்ட் பண்ண நம்ம என்ன கிடைக்கும், plus 3t கிடைக்கும். ஸோ அந்த சைடு மைனஸ் ஆகிடும். அப்போ 3x is equal to minus 3t. So x cancel, so 3 cancel. அப்போ x is equal to minus 3. ஸோ நமக்கு தேவையான வேல்யூ x y z வேல்யூ தான். ஸோ அப்போ therefore,
So x is equal to minus t. So y is equal to minus 2t. Z is equal to t. So அவ்வளவுதான் sum. So